ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூட்ரா. இன்றைக்கி நம்ம பேசிக் மேத்தமெட்டிக்ஸோட பார்ட் 4 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் லாக்ரிதம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். There are 2 types of logarithm. One is logarithm to the base 10 are called common logarithm. Second is logarithm to the base of e is called natural logarithm. How to convert natural log to common log? இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா தான் இருக்குது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். அது என்ன அப்படின்னா log base e into mn is equal to 2.302 log base 10x. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னும் பெட்டராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டண்ட் formula of logarithm. First one, log a into mn. இதை எப்படி நீங்கள் கன்வெர்ட் பண்ணலான்னா இது மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறத நீங்கள் அடிஷனாக மாற்றணும். log a m ப்ளஸ் log n இப்படி நீங்கள் மாற்றணும். இது நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? அடிஷனில் எழுதியிருக்கோம். அப்போ இது கன்வெர்ட்டட் டு அடிஷன். அடுத்து log into m by n is equal to log m minus log n. இது டிவிஷனில் இருந்ததை நம்ம என்னவா பண்ணியிருக்கோம்? சப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். அப்போ டிவிஷன் கன்வெர்ட்டட் டு சப்ராக்ஷன். Next, log a into m power n. இது பவரில் இருக்குது. பவரை நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். பவரில் உள்ளதை மல்டிப்ளை பண்ணணும். ஓகேயா? அப்போது ஈக்குவல் டு n இன்ட்டு log m. இந்த 3 ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை நீங்கள் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவீங்க. நோட், what is anti-logarithm? லாக்ரிதம்னா நீங்கள் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ ஆன்டி-லாக்ரிதம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அப்படி தானே? ஆன்டி-லாக்ரிதம் இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் லாக்ரிதம். That is the number whose logarithm is x is called anti-logarithm of x. logarithm ஓட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சுன்னா எதுக்கு நம்ம லாக்ரிதம் எடுத்தோமோ அதுதான் எக்ஸோட ஆன்டி லாக். அவ்வளோதான். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு log n is equal to x அப்படின்னா n is equal to anti-log of x. இவ்வளோதான். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க.
you will use this in chemistry too. ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் யுவர் டவுட் இன் த கமெண்ட் செஷன். ஐ வில் ரிப்ளை டு ஆல் யுவர் டவுட்ஸ். நோட்ஸ்லாம் எங்கே கிடைக்கும்? நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம நோட்ஸ் டெலகிராம் லிங்க்கில் நான் ஷேர் பண்ணுவேன். உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வேணும்னா நம்மளோட கமெண்ட் செஷனில் நான் பின் பண்ணுறேன். எல்லாருமே ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் தட் expert in anything was once a beginner. Thanks for watching. Bye bye.